ஐயோ கடவுளே ஆரம்பிச்சா என்னத்த பழைய பிடிக்க இங்க வாரிச்சால கட்டணா நெக்லஸ் என்ன அதே மாதிரி கையில வச்சுக்கிருக்கீங்க என்ன வச்சுக்குன்னு தெரியல என்ன கையில ஏமா நீங்க என்னமா பண்றீங்க ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க டெய்லி ஒரு வேஷம் கட்டிட்டு இருக்கீங்க இது என்னமா புடவை நெக்லஸ் புடவை இந்த சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி பண்றீங்க ஏய் மொட்டை நீ வாய மூடுற நீ யாருடி யாருன்னே தெரியல சம்பந்தமே இல்லாம வந்து பேசிட்டு இருக்க நீ ஏதோ எங்க அத்தை பேசுறாங்க ஓகே நீ யாரு நீ சம்பந்தமா பேசுற மூஞ்சி முகம் கட்டையும் பாரு ஏதோ சும்மா நாத்தனார் வேலை மாதிரி பண்ணிட்டு இருக்க பிச்சு பிடிச்சு ஐயோ உனையாச்சு என்னதான் பண்றதோ தெரியல அது சரி அது என்னமா கையில நீ வாய மூடு உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல இது எங்க அத்தைக்காக கொண்டு போயிட்டு இருக்கேன் அவங்களாம் சொல்ல முடியாது பொடி மேக்கப் பண்ணலாம் சரிக்கேன் ஆனா பண்ணவே பண்ணுச்சு கிளவி இப்ப இருக்க மாதிரி லேட்டஸ்டா மேக்கப் பண்ணாம பழைய காலத்துல மாதிரி புடவை கட்டிட்டு வந்திருக்கு ஆமா புஷ்பா அவங்க காலத்துல இப்படித்தானே புடவை கட்டுவாங்க சேலையெல்லாம் கட்டி இப்படித்தான் இருப்பாங்க அதுல கீழே வரைக்கும் கை ஓட்டு கழுத்து வரைக்கும் சட்டை ஓட்டு இப்படித்தான் சேலை கட்டுவாங்க அந்த பாணிலே வெட்டி வந்திருக்கு நல்லாவே இருக்கு ஆனாலே மாமி ஆச்சுமா சொல்லக்கூடாது ஒரு பாட்டு பைத்தியம் ஆனா உன சும்மா பாட்டு பாட ஆரம்பிச்சோம் இதுக்கு ஒரு வேலையே இல்ல எலிக்கு வரண வழி பூனைக்கு கொண்டாட்டன்ற மாதிரி இது வேற நானே எங்க அம்மா இப்படி ஆயிட்டாங்களேன்னு கவலையில இருக்கேன் இந்த கிழவி வேற சும்மா இருக்காது அத்தை இங்க பாருங்க உங்களுக்காக மலைக்கு ஏத்த மாதிரி சூடான சுவையான இட்லி மாவு போண்டா கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க சூப்பர் சூப்பர் இப்பதான் அம்மா பேசிக்கிட்டு இருந்தா இட்லி மாவு போண்டா பத்தி அதுவும் குளிய கொண்டு வந்துருச்சு சம்மந்தி ஆத்தாடி ஆத்தா மருமக மனச புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா சுட்டு கொண்டு வந்திருக்கீங்க சம்மந்தி நீங்க பெரிய ஆளா போங்க ஏப்பா ஏன் இப்படி பண்றீங்க சொல்லிருந்தா நான் சுட்டு கொடுத்துருப்பேன் எதுக்கு நீங்க வேற வாத்து கடிங்க தேவையில்லாம எப்ப ஏன் தான் சுட்டு சொல்லி சாப்பிடுவீங்க இப்ப வந்து நீங்க போய் அடுப்புல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க கண்ணு தெரியாம கடையும் தெரியாம எப்ப என்ன சொல்றீங்க நீங்க வேற நீங்க தான் பெரியவங்க உங்களை உட்கார வச்சுட்டு நான் தான் செஞ்சு கொடுக்கணும் நீங்க எனக்கு செஞ்சு கொடுப்பீங்க அதான் நல்லா வார்த்தை இருக்கும் அதான் தப்பு இல்ல நீங்க கட்டளை இட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன் மருமக நான் இருக்கிறப்ப நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்க பாருங்க சும்மா என்ன அத்தை அத்தன்னு கூப்பிடாதீங்க எனக்கு மனசு ரொம்ப சங்கட்டமா இருக்குங்க நீங்க சீனியமான கூப்பிடுங்க வாய் நிறைய ஆசையா உரிமையோட ஏமா அது என்னமா உங்க அம்மாவுக்கு முன்னாடி கருப்பு சடை தொங்குது பின்னாடி வெள்ளை சடை தொங்குது இந்த கான்செப்டே புரியலையே ஆமா இது இப்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் சரிம்மா சரியாம்மா நான் அப்படி ஒண்ணும் சொல்லல எல்லாம் சரிட்டேன் உன்னை நான் வந்து மருமகனே கூப்பிடுறேன் நீ என்ன மாமியாரே கூப்பிடு ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா நானு என்னங்க சொல்லுங்க எங்க கல்யாணத்தை பத்தி பேச போறீங்களா ஐயோ கல்யாணமா இது வேற ஆத்தா எனக்கு கல்யாணம் உயிரை வாங்குது ஆமாமா மருமகளே கல்யாணத்தை பத்தியா ஒண்ணும் பேசுறதுக்கு என்ன இருக்கு நல்ல நாள் பார்த்தானே பேசணும் எடுத்த மாத்திரம் பேச முடியாதுல்லம்மா அது இல்லம்மா அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லம்மா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவான் கூட நீ வரியா அத்தை என்ன ஆச்சு உடம்புக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு வாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா ஏன் கேட்கணுமாங்க உங்களுக்கு முடியல ஆந்தத்தை கூட வரணும் வேற யார்த்த வருவா உங்க மருமகளை தவிர ஆமாமா நீயே வரணும் அதனால உனைய கூப்பிடுறேம்மா நானு எனக்கு உனைய விட்டா வேற யாரு இருக்கா சரிம்மா கிளம்பி ரெடியாரு அத்தை கூப்பிடுறப்ப ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோம்மா சரிங்க இந்த புடவையே போதுமாங்க இதே கடிக்க வரட்டுமா வேற ஏதாவது ட்ரெஸ் மாத்தி வரட்டுமாங்க இதே போதும்மா ரொம்ப ஓவரா இருக்கு போதும் அப்படியே போவான் சரிங்க சம்மந்தி அந்த வலைய கையிலே வச்சுக்கோங்க ஆறி போயிருமா இல்லையா மலைக்கு எதுக்கும் அப்படியே எனக்கு கொடுங்க ஆளுக்கு நான் சாப்பிடுறோம் போங்க பாட்டி நீங்க என்ன சும்மா சம்மந்தின்னு சொல்றேன் எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்க ஏன் என் பேரை சொல்லி சீனியமா கூப்பிடுங்க என்ன பாப்பா அதை குடி பாப்பான்னு கேளுங்க அதை விட்டுட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் சாமந்தி இதெல்லாம் நல்லாவே இல்லை சொல்லிவிட்டேன் நான் இந்த மாதிரி பேசாதீங்க பாப்பான்னு சொன்னாலும் உங்களுக்கு வடை இல்லன்னா ஒண்ணும் கிடையாது ஐயோ ரெண்டு பீப்பா வயசாயிடுச்சு இதுக்கு இதை நம்ம பாப்பான்னு கூப்பிடணுமா வேற என்ன பண்றது வடை போயிருமே வாங்கி சாப்பிடணும்னா இது பாப்பான்னு கூப்பிடணும் சரி பாப்பா அந்த வடையை கொஞ்சம் கொடுங்கம்மா பாட்டிக்கு சரிங்க பாட்டி இப்ப எப்படி இனிமையா இருக்கு பாத்தீங்களா நீங்க இனிமேல் சீனி பாப்பானே கூப்பிடுங்க உங்களுக்கு நிறைய வடை சுட்டு கொடுக்குறேன் நானு இந்த வடை எல்லாம் உங்களுக்கு தான் ஏன்னா அத்தைக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாங்கல்ல என்ன பலகாரம் சாப்பிடக்கூடாது அதனால இன்னைக்கு உங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு நான் சுட்ட பலகாரம் இதாங்க சாப்பிடுங்க சரிங்க பாட்டி கண்டிப்பா செஞ்சு தரேன் நல்லா சாப்பிடுங்க நீங்க நல்லா அழகா பேசுங்க பாட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னமா இது பெத்த பிள்ளை நான் உட்காந்துருக்கேன் எனக்கு ஒரு வடை கொடுக்கல கொண்டு வந்து அந்த கிளவிக்கும் அந்த குந்தாணி கூட கொடுத்துட்டு போறீங்க ஏன் அப்படி இருக்கீங்க நீங்க யாருக்கு யாரு மக மூஞ்ச பாரு மொட்டச்சி
நீ எனக்கு மகளா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நானே எப்படியே மாமா கல்யாணம் பண்ணலான்னு ஆசையில கனவுல மிதந்துக்கிட்டு இருக்கேன். வந்துட்டா மகன் நோகன்ட்டு பரவாயில்ல பிச்சு பிடிச்சு ராஸ்கல். எப்பாடா எப்படியோ என் மாமியாவை ஏமாத்தி ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு பிளான போட்டாச்சு. இதை கூட்டு போய் முதல்ல டாக்டர்கிட்ட காட்டணும். ஜாமி இதை முதல்ல சீக்கிரமே சரிப்படுத்தணும். நான் கும்புற கருப்பா நீ தான் என் மாமியா சீக்கிரம் பணப்படுத்தி கொடுக்கணும். இது பண்ற அலும்பு தாங்க முடியல. அது இது பண்ற மேக்கப் இருக்கே எப்பா எனக்கு மயக்கமா வருது. நான் மேக்கப் பண்ண இந்த கிழவி என்ன பேச்சு பேசும். ஆனா இது இப்ப என்ன மேக்கப் கொடுத்து இருந்தாரு. இதெல்லாம் வீடியோ எடுத்து வைக்கணும். அந்த பாரம் இல்லாம போயிட்டா இல்லைன்னா வீடியோ எடுத்து வச்சிருக்கான். ஏமா சீரியம்மா தங்கச்சி எங்களுக்கு ஒரு சந்தேகம்மா. அது என்னம்மா உன் சடக்கு முன்னாடி மட்டும் கருப்பா இருக்கு பின்னாடி வெள்ளையா இருக்கு. இந்த ரகசியம் என்ன? அக்கா அதுங்களாக்கா ஒன்னும் இல்லக்கா. நானே தூங்கிட்டு இருக்கும் போது என் மேல பொறாம பிடிச்ச கழுதிங்க 4 பேர் யாருன்னு தெரியல என் தலையில ஃபுல்லா தேன் தடவி விட்டு போயிருச்சுங்கக்கா. அதான்க்கா அப்படி முடியலாம் வெள்ளையாயிட்டு இருக்கு. எல்லாருமே அப்படி கருன்றது கூந்தல். என்ன இருந்தாலும் சொந்த முடியலக்கா வெட்ட முடியாதுல. அதனாலதான் சொந்த முடி வெள்ள முடியாதுனால பின்னாடி போட்டுட்டு ஜவரி முடி கருப்பா இருக்கிறதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன்க்கா. வெளியே மழை வெஞ்சு கிடக்கு. இந்த அண்ணன் எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. சொல்லாம பெரியாம போயிருச்சு. அதுக்கு ஊர் தெருவெல்லாம் ஒழுக்கமா தெரியாது. அது பாட்டுக்கு லூஸ் உனக்கு எங்கிட்டும் போயிட போகுது. கூட பண்ண கூட்டுக்கு போனா கேட்க மாட்டேங்குது. ஒத்தையிலேதான் போக வேண்டியது. எங்க வச்சா தெரியல. போனையும் கை எடுத்துட்டு போக மாட்டேங்குது. அந்த சில்லு போனேன். என்னத்த குழம்பு வைக்கிட்டேன்? ஏண்டி சாரல் மழை நல்லா விழுந்துக்கிட்டு குழு 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 குழுண்டு இந்த மழைக்கு நல்லா 2 கருவாரை ஒடிச்சு போட்டு 2 மசப்பயத்தை போட்டு 2 கத்திரிக்காய் ஏற்று போட்டு நல்லா வைக்க வேண்டியதான கருவாடு குழம்பு. நல்லா சூப்பரா இருக்கும் திங்கிறதுக்கு. கூட 2 முட்டை இருந்தா நல்லா போட்டு பொடி மாசம் பண்ணி நல்லா சாப்பிடுவோம். சுட 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 நல்லாத்தே இருக்கும். கேட்கறதுக்கு நல்லாத்தே இருக்கு. கருவாடும் இல்ல முட்டையும் இல்ல. தக்காளி பழம் என்னவா 60 ரூபா 70 ரூபா பத்துக்கு இருக்கு. அது நம்ம விலை கூடி போச்சு. அது தக்காளி பழமும் இல்ல. எனத்தான் குழம்பு வைக்கிறது. கடைக்கு போலாம்னா மழை வந்து கிடக்கு. இந்த மழைக்குள்ள எங்கிட்டு போய் வாங்கிட்டு வர? என்னாடியே கருவாடுமுள்ள முட்டையும் இல்லையா ஆத்தே? இந்த மலைக்கு என்னத்தனாலும் கவுச்சி வச்சு தின்னாதான் நல்லா இருக்கும். நல்ல சொனையா ஒரு கறி மீனை கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். நீங்க எங்க ஒன்னுத்துக்கு லாய் கிடையாது. உன் எங்க வைக்க? அவர் தூங்குறாரு. அவர் இந்த மலையில இருந்துச்சு வெளில போவாரா? நல்ல நேரத்துல கடைக்கு போக மாட்டாரு. இந்த மலைக்குள்ள எங்கிட்டு போக போறாரு. அது என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒன்னும் தெரியல. நேரம் ஆயிக்கிருக்கு. மலைக்குள்ள கடைக்கு போக முடியல. என்ன செய்யறதுனே தெரியாம இருக்கு. பேசாம ரசத்தை வச்சிருட்டுமா? ஆமாடி அதுக்கு பேசாம ரசத்தை வச்சு கொண்டு விடு. ரசம் 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 நமக்கு சாப்பிடவே பிடிக்காது. எனத்தையும் குடிக்கலாம் ஒரு டம்ளர். அதை சோத்துல ஊற்றி வெறும் ரசத்தை ஊற்றி எனக்கு சாப்பிட்றது. ராக்கு ராக்கு என்னாடியே என்ன செய்யற? எப்படி இருக்க? மாடியே முக்கம்மா என்ன எப்படி இருக்க? மாடியே ராணியே என்ன பச்சி நீமா பார்த்துட்டு வந்தியா இல்லையா? போய் இல்லடி இன்னும் போகல. போய் பார்க்கல. போய் பார்த்துட்டு வரணும். இப்போ என்ன என்னன்னு இருக்கா? போய் பார்த்தீங்களா திரும்ப? போய் இல்லை அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்ததேன். அதை இன்னைக்கு போகலாம்னே வந்தேன். அதை நீ வேறையா என்னன்னு கேட்டு போகலான்ட்டு வந்தேன். அப்படியே போயிட்டு வருவோம். நானும் போனது நினைச்சிருந்தேன். இந்த என் வீட்டில் தான் எங்கள் அண்ணன் வந்திருக்காப்ல. விட்டுட்டு அங்கிட்டு வர முடியல செய்ய முடியல. அது வச்ச கொஞ்சம் வேலை வெட்டியா கிடக்கு. சரி வா அப்புறம் போயிட்டு வருவோம் எல்லாரும். என்னத்துக்கிட்ட நிற்கிற ராணி? உட்காரு. இப்பெல்லாம் எங்கடி உட்காரதுக்கு பயமா இருக்கு. என் மாமியா பொசுக்கு மயக்கம் போட்டுக்கல வந்துருது. அன்னைக்கு அப்படித்தான் சீனியம்மா பாட்டி வீட்டுக்கு போனோம். அந்த அப்பத்தை அப்படி பேசுறத பார்த்து செய்யறத பார்த்து என் மாமியா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. நான் பயந்து போயிட்டேன். எங்கிட்ட இது பைத்தியமா போயிட்டு என்ன உண்டு? இது பைத்தியமா போயிட்டு யார் வச்சு பாக்குறது? நம்மளே கஞ்சிக்கு திண்டாட்டமா இருக்கு. உன் மாமியெல்லாம் பைத்தியமாக மாட்டா. அவெல்லாம் ஊரே பைத்தியமாக்கி விட்டுருவா. அவனுக்காக போறா. என்னாடியே வள்ளியே வெளியில வேற சாரல் விழுந்துருக்கு. ஒரே குழு குழு குழுன்னு இருக்கு. என்ன மீனா இல்ல சிக்கனா என்ன கருவாடா? ஆமாடி நீ வேற பாத்திரத்துல கிளப்பிட்டு நாங்க அதை பத்தியும் பேசிட்டு இருக்கோம். முட்டையும் இல்ல கருவாடும் இல்ல ஒரு தக்காளி பழமும் இல்ல. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியாம எங்க அத்தட்ட கேட்டு திருக்கி என்ன செய்யறதுன்னு சொல்லி அதே ஒண்ணும் முடியாம உட்காந்துருக்கோம். கடைக்கும் போக முடியல. நீ வர தெரிஞ்சிருந்தா உங்கள்கிட்ட கூட 2 தக்காளி நாள் வாங்கிட்டு சொல்லியிருப்பேன். ஒரு பருப்பு நாளும் கடைஞ்சி ரசத்தை வச்சிருக்கலாம். நல்ல வேலை இவளுக்கு போன் பண்ணிட்டு வரல. இல்லாட்டினா தக்காளி நம்மள வேண்டாம் சொல்லியிருப்பான். தக்காளி 60 ரூபா 65 ரூபா 70 ரூபா இருக்கு. வாங்கிட்டு வந்து கொடுத்தா இவளுக்கு காசே தர மாட்டாளுங்க. நம்ம கை காசா கூட வாங்கிட்டு வர முடியும்? சொல்லியிருந்தா என் வீட்டில் கோழி இருந்துச்சுல புடிச்சு கூட வந்திருப்பேன். இல்லை 2 நாட்டுக்குள்ள கூட அடிச்சு சாப்பிட்டுக்கலாம்ல. ஆமாடி வாங்கிட்ட தானே. ஊரெல்லாம் நாட்டுக்கோழி 600 ரூபாய்க்கு வித்தா நீ உட்காந்து 1000 ரூபாய்க்கு விற்ப. வாங்கிட்ட வாங்கி தின்னா கட்டுப்படி ஆகுமா? எங்களுக்கு 1 கிலோ 1000 ரூபா ஓட்டு எல்லாம் 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 550 ரூபா 600 ரூபாய்க்கு நீ 1000 ரூபா சொல்ற. அதை வாங்காட்டு நட்டமா போயிருமாக்கும். அந்த 1000 ரூபா இருந்தா நாங்க வாட்டுக்கு 4-5 நாளைக்கு நான்வெஜ்ஜா வாங்கி திப்ப முடியும். முட்டை கருவாடு கோழிக்கறி அது இதுண்டு. முட்டையும் கருவாடும் இந்த லக்கான கோழிக்கறியும் இந்த நாட்டு கோழிக்கீடு அதுமாக்கும். நானும் அப்படியே அரிசியும் தவசையும் தவிடுமா போட்டு அதை எப்படி வளர்த்து வச்சிருக்கேன். கொள்ளுக்கடா நாட்ட கோழியே அப்புறம் சும்மா வளர முடியும்? ஏண்டி ராக்காயே அவ வீட்டுக்கே ஒரு கோழி எடுத்து அடிக்கணும்னா கணக்கு பாப்பா. வித்த 1000 ரூபா ஓச்சே வித்த 1000 ரூபா ஓச்சேன்டுவா. அவன் எனக்கு ரோஜி 1000 ரூபா உனக்கு பிறகு என்ன எங்க போயிருந்த மலைக்குள்ள நீ வாட்டி சொல்லாம போய் போயிட்டு நாங்க கண்டாவி கிடக்குறதா? ஏமா ஒரே சாரல் மலமா அப்படியே குளிர் அடிக்குது நடுங்குது. அப்படியே நான் போறப்ப சாரல் இல்ல திடீர்னு சாரல் விழுந்துருச்சு. அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவோம் பார்த்தேன். எனக்கு வாக்கிங் போறேன்னு என்னமோ மாதிரியா இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. திடீர்னு மழை கலந்து வந்துருச்சு. ஏண்டி ராணிய இந்த டப்பா வாய்ந்து ராக்கா எங்க அண்ணனா இவன் வாய்க்குள்ள ஊரே போயிரும்படியே எத்தனை டி வாய் ஆத்தாடி இந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு இருக்கு. அதானத்த என்னத்த மூஞ்சி ஊற வாயாத்தே இருக்கு இந்த ஆளுக்கு. ஆத்தாடி ஆத்தே என்னாடி வள்ளி
கொஞ்சோண்டு காப்பி எடுத்துக்குவாமா, இந்த குளிருக்கு அப்படி நடுங்குது. காப்பி குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், கை காலெல்லாம் கிட்டு ஆடுது. சரிங்க படிச்சு வரேங்கப்பா. ஆமா, இவன் வேற ஊத்த வாய் வச்சுக்கிட்டு காலைல இருந்து 9 டீ குடிச்சிட்டியான், இப்ப 10வது காப்பி ஏக்குறியான். இவங்க என்னைக்கு தேங்க மகளை கட்டி கொடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்ப போறான்னு தெரியல. இந்த கிழவிக்கு தொண்டுதான் பண்றதே பெரிய விஷயம். 10வது அந்த அண்ணங்கார வந்து உட்காந்துருக்கான். இவன் வேற அப்படி உரிய எடுத்தியான். ஏன் டீ டீ டீன்னுக்கிட்டு என்னானே என்ன வெளியில ஓனையில மாப்பிள்ளையில பார்த்து யாருன்னு வச்சு என்ன செய்றாங்க? இல்லம்மா, நான் வாக்கிங் போயிட்டு மழை வரும் வந்துட்டேன். அந்த பயல்களை பார்க்கல, எங்க திடுறாங்களோ தெரியலையே. அவங்க வீடு எனக்கு தெரியாது, இல்ல நான் போய் பார்த்து கூட வந்திருப்பேன். ஆமா, ராணி சொன்னா அந்த பையன் 2 பேரும் அழுமணி விட்டு தங்கியிருக்காங்க. ஆமா ஆமா, அந்த பையன் அழுமணி இவங்க தங்கச்சி மகனும் அந்த அண்ணன் ஒரு பையில கூட்டு வந்துச்சு. 2 பேரும் அங்கே தங்கியிருக்காங்க. ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அண்ணன். அவங்க நடவடிக்கையை வச்சு எவனை வந்து மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கு. பரமே, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை காணாங்கானு பெட்ரூம்ல ராவறேன், வெளியில ஹால்ல ராவறேன், இங்க உட்காந்துருக்கியா? எதுக்கு மாமா தேடினீங்க? என்ன விஷயம் மாமா? பொண்டாட்டிய புருஷன் விஷயம் தான் தேடணுமா? யாரு இவ? மாசமா இருக்க பொண்டாட்டி கூட பேசணும்னு ஆசைப்பட்டுதான் புருஷன் தேடுவான். வேற எதுக்கு தேடுவான்? இந்த மாதிரி மாசமா இருக்கும்போது புருஷன் கூடயே இருக்கணும் பொண்டாட்டிங்க ஆசைப்படுவாங்களாம்ல. அதனாலதான் பாதி நேரம் லீவு போட்டு நான் உன் கூடயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றேன். நீ ஏன்னா எதுக்கு தேடுறீங்கன்னு கேக்குற. சரி சரி, உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா ஆசைப்பட்டதை கேளு, மாமா வாங்கி தரேன். கரெக்டு தான் மாமா, நீங்க கூடயே இருக்கணும் ஆசையா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. எனக்கு அதெல்லாம் இப்ப யோசனை இல்லை மாமா. அப்பத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆயிட்டாங்களே அப்பத்தா, எப்படி இருந்தவங்க. ஹேய், என்னடி சொல்ற? அப்பத்தா நீ ஃபீல் பண்றியா? உனக்கு அப்பத்தாவை கண்டாலே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கே இருப்பிய. அப்புறம் என்ன புதுசா அப்பத்தா மேல பாசம்? நீங்க வேற மாமா, அப்பத்தாவை பிடிக்காம எந்த பேத்திக்குனாலும் இருக்குமா? அவங்க ஆயிருந்தா இருந்தாலும் எங்க அப்பா பெத்தவங்க, அவங்க மேல எனக்கு பாசம்லாம் இருக்கு. சும்மா தான் ஒரு கிண்டலுக்காக தான் அவங்கள திட்டுவேனே தவிர அவங்க மேல பாசம்லாம் இல்லாமலாம் கிடையாது. அம்மாச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும், அதே மாதிரி அப்பத்தா மேலேயும் பாசம் வச்சிருக்கேன். ஆனா அவங்க சில நேரம் இதனால வாய் துடுக்கா பேசுவாங்க. அப்படி மிரட்டி பேசினாதான் சொன்னடி கேட்பாங்க, இல்லாட்டினா மேல மேல அம்மாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மத்தபடி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாரு என் பொண்டாட்டிய, நான் கூட நினைச்சுக்கிருந்தேன் இத்தனை நாள் அப்பத்தாவை கண்டாலே உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சுக்கிருந்தேன். கடைசியில பார்த்தா அப்பத்தா மேல இப்படி பாசமா இருக்கியா? ஒன்னும் கவலைப்படாத, அப்பத்தாவுக்கு நல்லாய் போயிடும். இதெல்லாம் ஒரு அதிர்ச்சியில ஏற்படுற இன்சிடென்ட் தான். திரும்ப அது மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ச்சியான இன்சிடென்ட் தான் நல்லா இருக்க போறாங்க. அப்படி இல்லை மாமா, இதுல அப்பத்தாவும் கஷ்டப்படுவாங்க, அம்மாவும் பாவம் கஷ்டப்படணும். சும்மா இருக்கும்போதே அம்மாவுக்கு 1008 கஷ்டமா இருக்கு. வீட்டுல சரசத்தை இருக்காங்க, சித்தி இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, குழந்தை இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும். அத்தனை பேத்துக்கு சமைச்சு போடணும். பார்த்தா அதுக்கு மதினி மாசமா இருக்காங்க, அவங்களையும் கவனிச்சுக்கிறணும். இவ்வளவு பேரை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. அப்பா அண்ணன் எல்லாத்துக்கும் வேணுங்கிறதப்புறம் அம்மா தான் செய்யறாங்க. இப்போ இந்த அப்பத்தா வேற இப்படி ஆயிடுச்சு. இப்போ அவங்களையும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிறணும். அம்மாவுக்கு தான் கஷ்டம் மேலே கஷ்டம், அப்பத்தாவும் பாவம். அதை நினைச்சாதான் ஒரே யோசனையா இருக்கு. இதில் நான் வேற மாசமா இருக்கேன். நான் ஆசைப்பட்டு அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா கூட அவங்களால இங்கே வரக்கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் மாமா. கரெக்ட் தான் பரம நீ சொல்றது. இதுல அத்தைக்கு தான் அதிகமான கஷ்டம். அவங்க தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாங்க. அந்த வீட்டுல அத்தனை லேடிஸ் இருக்காங்க, ஏன் அவங்களாம் அப்படி செய்யிருக்காங்க? உங்க அத்தை எல்லாம் என் வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களும் வீட்டு வேலை செஞ்சா என்ன? எப்ப பார்த்தாலும் அங்கம்மாவத்தையே போட்டு கஷ்டப்படுத்துறாங்க. நீ இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டியா? நீங்க வேற மாமா, எங்க அத்தையில நல்லா டோஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு என்னத்தை தான் பேசினாலும் அதுக்கு சூடு சொரணையே இருக்காது. அது நல்லா ஆக்கி வச்சா சாப்பிட்டு ஆம்பளை பையன் மாதிரி எங்க அம்மாவை புறணி பேசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வேற வேலை வேணும்ல. சரி சரி, நீ இந்த நேரத்துல இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, கவலைப்படக்கூடாது, புரியுதா? பெண்ண அப்பத்தாவுக்கு சரியாகணும், அவ்வளவுதானே. சரியாக்கிடுவோம். போங்க மாமா, நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு. சின்ன பொண்ணு இருந்தா கொஞ்சம் நல்லா கலகலன்னு பேசிட்டு இருந்தா, அவளும் திடீர்னு அங்க வீட்டுக்கு போறேன்ட்டு போயிட்டா. திரும்ப எப்ப வராளோ தெரியல. அவளுக்கு போன் போட்டு வர சொல்லணுமாமா. நானா இருக்கிறதுக்கு எரிச்சலா இருக்குமாமா. அவ இப்ப எதுக்காக போயிருக்கா? குரூப் 4 எக்ஸாம் எழுதுனாலும் போயிருக்கா. எழுதிட்டு வந்துருவா அவ. இன்னும் 2 நாள் இங்க வந்துருவா. ஒன்னும் கவலைப்படாத. சரி, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம் மாமா, எல்லாமே வீட்லயே இருக்கு. நான் என்னத்த கேட்க போறேன் மாமா. அதான் அத்தை சமையல் பண்ணி கொடுத்துறாங்க, ஆமாச்சி வேணுங்கிறேன் ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன மாமா வேணும்? இல்லையே, ஓ மூஞ்சில ஏதோ கவலை நடமாடுது, பார்த்தாலே தெரியுது. ஒன்றும் இல்லை மாமா, அம்மாவை அப்பாவெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களை எப்படி வர சொல்றதுன்னு தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க வேற அப்பத்தாவை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறதா பேசிட்டு இருந்தாங்க. பாத்தியாமா, பொண்டாட்டி அப்படியே கொஞ்சிக்கிட்டு தாங்கி கிடைக்காம பாரு. இவன் ஊர்ல இல்லாத பொண்டாட்டி கடைக்கு வந்தவன் அவன் ஆட்டில் பேசாம உட்காந்துருக்கா. எனக்கு சோகமா இருக்க, எனக்கு கவலையா இருக்க, உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் இன்னைக்கு கெஞ்சி கிடந்தா உச்சிலே வர மாட்டாளா? அதானடி, என்னடி ஓமகி இப்படி இருக்கியா? உன் புருஷெல்லாம் பொண்டாடிக்கு கொஞ்சம் கூட மரியாதை தர மாட்டேங்கிறாப்ல, மதிப்பு தர மாட்டேங்கிறாப்ல. ஏய் என்னடி பாக்கியா ஆடி போடிங்கிறாப்ல. அவனுக்கு பிறந்த மகனா இருந்துகிட்டு இவன் நம்ம பொண்டாட்டி இந்த தாங்கு தாங்குறானே, உள்ளங்கையில் வச்சுல அப்படியே தாள அடிக்கிறியா? சரி, ஏதாவது சாப்பிடுறியா? அம்மா செஞ்சு கொண்டு வர சொல்லட்டுமா?
இல்லை மாமா இப்போதான் டிஃபன் சாப்பிட்டேன். ஒரு மாதிரியா இருக்கு, நெஞ்சு கரிச்சிட்டு இருக்கு. இப்போதைக்கு எதுவும் சாப்பிட முடியாது மாமா. வேணும்னா கொஞ்சோன்னு சாத்துக்குடி ஜூஸ் கொண்டு வாங்க மாமா. பாத்தியாமா இவனுக்கு எம்புட்டு கொழுப்பு இருந்தா உனக்கு என்ன வேணும்? எங்க அம்மாவை செஞ்சு தர சொல்றேன்னு சொல்றியா? அம்மாவுக்கு இப்பதான் வயசு திரும்புதாக்கும், 16 வயசு எனக்கு. இவன் கேட்கறத பூரா செஞ்சு கொடுக்கறதுக்கு அவன் மண்டாடி வேணுமா நீ போட்டு கொடுறா, நான் செய்யணும் அவளுக்கு. மாமா அத்தையும் அப்பத்தாவும் நிற்கிறாங்க, மெதுவாக பேசுங்க, ஏதாவது பேசி விட்டுறாதீங்க. ஏமா வாங்கம்மா, உங்களை தான் காணாம தேடிக்கிட்டு இருந்தேன். ஏமா பரமுக்கு சாத்துக்குடி ஜூஸ் வேணுமா, கொஞ்சம் போட்டு வந்து கொடுங்கம்மா. இல்லை என்ன நினைச்சுட்டு இருக்கோம் மனசுல, நம்ம நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஓவரா பேசிட்டு இருக்கேன். அவளே உடம்பு முடியாம இருக்கா, அவ ஒரு ஹார்ட் பேஷண்ட். அது தெரியாம அவளை சும்மா எனத்தையே போனா பொண்ணு முடிச்சு வார ஆகி கொடுத்துருந்தானா புண்ணியத்துக்கு வந்த மாட்ட பல்ல பிடிச்சி பதம் பார்த்த வேலை சும்மா சூஸ் ஓட்டுக்குவா, அது ஓட்டுக்குவா. நீ சேர்ந்து வேலை வாங்கியிருக்க, உனக்கு தேவையான பொண்டாட்டி நீ போட்டு கொடுப்போம். கிளவி நீ உன் ஜோலியை பார்த்துக்கிறேன். நான் உன்கிட்ட சொன்னேன், எங்க அம்மா தானே சொல்றேன். எங்க அம்மா யாருக்கு போட்டு தராங்க? அவங்க மருமகள் தானே போட்டு தராங்க. அவ இந்த குடும்பத்தோட வாயத்தை சுமந்துக்கு இருக்கா, மருமக மாதிரி. அவளை செய்யறது என்ன தப்பு இருக்கு? ஒரு மாமியா ஒரு மருமகளுக்கு மாசமா இருக்கும்போது பணிவிட செய்யறது தப்பே கிடையாது. நீ வாய மூடிட்டு இரு. எங்க அம்மா என்னைய மாசமா இருக்கும்போது எங்க அப்பா எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாமா ராக்கு, யார் இந்த பிள்ளைங்க? எல்லாம் நம்ம பிள்ளையதான், தெரிஞ்ச வழியதான், சொந்தக்காரியதான். இவளுக்கு அங்கிட்டு இருக்காளுங்க, அதே மணி வீட்டுக்கு போறோம்ல அந்த வழியாதான் இருக்காளுங்க, எல்லாம் நம்ம சொந்தக்காரியதான். அப்படியா? சரி சரி, நான் பார்த்தது இல்ல, அதையும் கேட்டேன். இந்தாங்கப்பா காஃபி. என்னடியே அண்ணனுக்கு மட்டும் காப்பியை கொண்டு வந்திருக்க, எனக்கு மட்டும் மூக்கமாக மட்டும் ராணிக்கு மட்டும் போட்டு போறாம? அப்பா காஃபி தானே குடிப்பாரு, அதான் அவர் கொஞ்சோன்னு இருந்துச்சு டிக்கேஷனு, அதில் காப்பியை போட்டு வந்தேன். நமக்கெல்லாம் பால் வச்சு விட்டுருக்கேன், டீயை போட்டு எடுத்துட்டு வரேன். சரி சரி, அதை என்ன நான் பார்த்தேன். நக்கோலி அடிச்சு நக்கு சொட்டு சமைச்சு நல்லெண்ணெய் ஊத்தி கொடுங்க அக்கா, பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க, இயல்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லி என் காயத்திற்கு எல்லாத்தையும் வச்சு கொடுங்க அக்கா. இது நடி கூத்து, ஒரு முட்டை பண்ணைய மண்டையில வச்சிருக்கேன், கையில நம்ம கோழி தொங்க போட்டு வாரியா, அதே மாதிரி தங்கச்சி மையம் தானே அங்க வரி கூத்தும் கொடுமையும். வாப்பா தம்பி வா வா. என்னடா பிரேம்குமார், என்ன முட்டையா வராது விற்கிறியா? இது வேற தனியா ஒரு பிசினஸா? தெரியாதா? நீ என்ன அப்படி விஷயம் தெரியாம பேசிக்கிருக்க? முட்டைய வரவும் இல்ல மட்டைய வரவும் இல்ல, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த மலைக்கு என்ன செய்யணும் தெரியாம முடிச்சுக்கிருப்பீங்க. இல்ல நானும் செஞ்சு சாப்பிடணும் போல இருக்கு, நாக்கு சொன்னீங்க தேடும்ல. அதுதான் நான் என் கைப்பட வளர்த்த நாட்டுக்கோழியையும் அது போட்ட முட்டையையும் பத்திரமா கொண்டு வந்திருக்கேன். இல்லையக்கா இந்தாங்க, இதுல முட்டை இருக்கு, பூரா நாட்டுக்கோழி முட்டைக்கா, அம்புட்டும் சத்து. இது நாட்டுக்கோழி, நல்ல வட கோழி, நல்ல கோழி. நான் வளர்த்த கோழி எல்லாமே வெறும் அரிசி கம்பு சோளம் போட்டு நல்ல கொழுன்னு வளர்த்து வச்சிருக்கேன். குழம்பு வச்சீங்கன்னா எண்ணெயா இருக்கும், அப்படியே வச்சு கொடுங்க. என் காயுக்கு நல்லா சாப்பிட்டுட்டோம், அப்படியே மாமாவுக்கு வச்சு கொடுங்க. ஆஹா சூப்பர் சூப்பர். மலைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தோம், கருவாட்டுக்கே வழி இல்லாம உட்காந்துருந்தோம். எம்புட்டு முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, வட கோழி. இவன் தாயா காயத்திரிக்கு ஏற்ற சரியான ஜோடி. இவனை வச்சு இப்படியே பிடிங்கி திங்கலாம் போல. தம்பி கொண்டாங்கப்பா கொண்டாங்க. அங்க வாரி ஒரு சில முட்டையும் கோழியும் கண்டோனே அவன் ஆடுற ஆட்டத்தை பாரு. அவ அப்படியே பல்லையில காண்டு அவாடு பல்லப்புறம் காமிச்சு ஆடி கிடக்கா. பாத்தியானே, நான் பார்த்த மாப்பிள்ள எப்படி இருக்கேன் பாரு. என்ன சூழ்நிலை எப்படி நடந்துக்கணும்னு எப்படி தெளிவா இருக்கேன். மழை பெய்யுது செய்யுது, குழம்பு திணிக்க என்ன செய்வாங்க, பொம்பளை ஆளுக்கு விட்டு விட்டு வெளில போக மாட்டாங்களே அப்படின்னு பொறுப்பா ஆம்பளை பையன் மாதிரி எப்படி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. முட்டை கோழிலாம் பிடிச்சி எப்படி பொறுப்பா கொண்டு வந்திருக்கேன். இவன் தானே உன் மகளுக்கு ஏற்ற சரியான ஜோடியே. அதை விட்டு நீ வாட்டுக்கு முடிவு எடுக்க தெரியாம தெரியாத. இதை காட்டில மாப்பிள்ள எங்க இருந்து கிடைப்பேன்? பிரேம்குமார்னா பிரேம்குமார் தான், அருமையான வய. பரவாயில்லப்பா பிரேம்குமாரு, நல்ல குடும்ப பொறுப்பெல்லாம் தெரிஞ்சுதே வளர்ந்துருக்க, கரெக்டா எல்லாம் கொண்டு வந்திருக்க. இவங்க குழம்புக்கு என்ன செய்யறது தெரியாம முடிச்சுட்டு இருந்தாங்க, சரியான நேரத்துல நாட்டுக்கோழி முட்டையும் நாட்டுக்கோழி எடுத்து வந்திருக்க. நீ ஒரு குடும்ப சூழ்நிலை தெரிஞ்ச பொறுப்பான ஒரு பையன்னு நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா மாமா, எங்க ஆத்தா எல்லாம் சொல்லி கொடுத்தே வளர்த்துருக்கு. குடும்ப பொறுப்புனா என்ன, எப்படி நடந்துக்கணும், ஒரு உடம்பு சரியில்லாத நேரத்துல பொம்பளையாளுக்கு எப்படி உதவி செய்யணும் வைக்கணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தே வளர்த்துருக்காங்க. அதனாலதான் மாமா அந்த மலையில எடுத்துட்டு வந்து நினைச்சுக்கே உங்களுக்காகவும் காயத்திரிக்காகவும். மாமா மாமா என்னங்க மாமா, இங்க வாருங்க, உங்களுக்கு பிடிச்ச வாழை மீன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க மாமா. வள்ளி, இன்னொரு லட்டு திங்க ஆசையா? என்ன அடி இன்னைக்கு நம்ம வீட்டுல வரிசையா வந்து நான்வெஜ் அடிக்கிட்டு இருக்காங்க. ஆத்தாடி ஆத்தா, வாழை மீனை போற எத்தனை தண்டி ஒரு கூடி அள்ளிக்கு வந்திருக்கானே. கோழி முட்டை கண்ணே சூப்பர், நல்ல மீனை வாங்கிட்டு வந்துட்டான். ஆத்தி 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைச்சவங்கல்ல ஒழியே. இவங்க 2 பேர்த்தையும் வச்சே குடும்பத்தை நடத்தி போடலாம் போல இருக்கு. ஏக்கா வலியக்கா இந்தாங்கக்கா, பாதி மீனை உரைச்சி குழம்பு வச்சிருங்க, பாதி மீனை உரைச்சி பொரியல் பண்ணிருங்க, நல்லா வறுத்துருங்க இடையில ஓட்டு. மட்டனுக்கு சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போதான் ஆடு உரிக்கிறாங்க, உரிச்சோன்னுமே ஒரு 5 கிலோ கறியை வாங்கிட்டு வந்துடுறேன். அதை அப்படி சுக்காவா போட்டு விட்டுருங்க. ஆஹா, இவன் நல்ல வயனா இருக்கானே. ஆஹா, கோழி முட்டை கண்ணை என்னமோ நினைச்சோம், நல்ல கூட நிறைய வாழை மீன் சூப்பர் மீனை பிடிச்சி வந்திருக்கேன். பத்தா அதுக்கு மட்டனுக்கு வர சொல்லி வச்சு வந்திருக்கேன். தம்பி அரவிந்த் சாமியே, பரவாயில்லையப்பா, நீயும் பொறுப்பாத்தே நடந்துக்கிற. காயத்ரிக்கு ஏற்ற சரியான ஜோடி நீ தாண்டா.
என்னடி இது இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கை காலில் அவனு நல்ல மாப்பிளண்டாக இப்போ நான் திடீர்னு யாராவது கோழி முட்டை கண்ணு வந்து நிற்கிறேன் அவனையும் நல்ல மாப்பிளன்றாங்க. என்னடி நடக்குது இங்க? சினிமா வீட்டில் சினிமா மட்டும் தான் பைத்தியமானா இந்த வீட்டில் புறமே பைத்தியம் மாதிரி பேசுதுங்க. அதேன் எனக்கு ஒன்றும் புரியல. அந்த காயத்ரிக்கு வந்த வாழ்வா பாருங்க, ஆளாளுக்கு வந்து தாங்கிருக்காங்களே, கூட கூட அப்புறம் இறக்கிருக்காங்களே ஆத்தே. சும்மா சொல்லக்கூடாது தம்பி அரவிந்த் சாமி, நீயும் பரவாயில்ல, என் பேரை காப்பாத்திட்ட. நான் கூட உனக்கு பொறுப்பு இல்லையோ நம்ம நினைச்சேன். நீயும் பொறுப்பாத்தே இருக்க. ரெண்டு பேருமே குறை சொல்ல முடியாது, பொறுப்பாத்தே நடந்துக்கிறீங்க. ரெண்டு பேருமே காயத்ரிக்கு ஏற்ற சரியான ஜோடியேதான். பாப்போம் இன்னும் அடுத்தடுத்து நடக்கிற போட்டிகள்ல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பாப்போம். ஏன்ட்ட போட்டி வைக்கிறேன் வச்சு இந்த பயலு ரெண்டு பேரும் போட்டியை உருவி எடுத்துருவாங்க போல இருக்கே. பயலோட போட்டி உருவிடுவாங்களா அப்படின்னா? எத்த மெட்ராஸ் பக்கம்லாம் போட்டினா குடலத்தையும் போட்டி ஓட்டிட்டுவாங்க. அதே ஒரு ரைமிங்ல சொன்னேன் நான் வேற. ஆத்தே தலை சுத்தி மயக்கமா வருது. இங்க பூராமே பைத்தியமாவுல இருக்கு. போய் இந்த வீட்டுக்கா வந்தோம். தம்பிகளா எனக்கு ரெண்டு பேரும் கையிலேயே வச்சு நிக்கிறீங்க, இறக்கி வைங்க. கை தலையில வலிக்கு போய் வாரத்துக்கு. ஏக்கா என் காயத்ரிக்காண்டி நான் எவ்வளவு பெரிய சமயம் சுமந்துட்டே இருப்பேன்க்கா, அதெல்லாம் எனக்கு வழியே தெரியாதுக்கா. நானும் தேங்கா என் காய் குட்டிக்காண்டி நானு ஒரு மூட்டையை கூட சுமந்துக்கிட்டு 3 நாள் நிக்கச்சுனா கூட நிப்பேன். எந்த வழியும் தெரியாது, வேதனையும் தெரியாது. அதெல்லாம் ஒரு சுகமான சுமைக்கா. ஐயோ அன்னைக்கு சீனியம்மா அப்பா வீட்டுக்கு போய் மயக்கம் போட்டு விழுந்துச்சு. அங்க ஒரு பைத்தியத்தை பார்த்ததுக்கே அப்படி விழுந்துருச்சு. இங்க குடும்பமே பைத்தியமா இருக்கே. அட கடவுளே, நத்தை இப்படி மயக்கம் போட்டுச்சு பழைய படிக்கும். எத்த அவனுக்கு என்ன ஆச்சு? எந்திரிக்கிட்ட ஏ மூக்கம்மா, என்னடி ஆச்சு? எந்திரியே. ஏன்டி கஞ்சி ஊத்துறியா மாமியாளுக்கு இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டா? என்னம்மா ஆச்சு இந்த பிள்ளைக்கு? ஏதோ வெயில் நேரம்னாலும் பரவாயில்ல, ஏதோ கரெக்டமா இருக்கு, மயக்கம் போடும். சாரி விழுந்துக்கு குழுகுழுன்னு தானே இருக்கு, எப்படி மயக்கம் போடுச்சு? என்ன ஆச்சு தெரியலையே. பாத்துமா பிரஷர் சுகர் எது இருக்கா? மாமியாருக்கு பிரஷர் இல்ல, சுகர் இல்ல, கஞ்சியா நல்லாதான் குடிச்சிட்டு வந்துச்சு. நீங்க செய்யற கூத்த பார்த்து அது மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. வாவம் பல்லேலுக்கா முட்டைக்கா மீனுக்கா கோழி கறிக்கா இல்ல மட்டனுக்கா இறாலுக்கா சொரா மீனுக்கா.